அனைவருக்கும் வணக்கம். கடந்த 3 வீடியோல நம்ம உச்சநீதிமன்றத்தை பத்தி டீட்டெயில்டா பார்த்தோம். இப்போ காம்போசிஷன் பார்த்தோம், அப்புறம் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம், அப்புறம் அப்பாயின்மெண்ட் ரிமூவல் பார்த்தோம், அப்புறம் அதோட ஜூரிஸ்டிக்ஷன், அதோட அதிகாரம் என்ன அப்படின்றத பார்த்தோம். சேம் விஷயம் ஹைகோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, காம்போசிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பாயின்மெண்ட் ஜனாதிபதியால தான் செய்யப்படுது. அதற்கு ஒரு தனி கொலீஜியம் ப்ராசஸ் இருக்கு. எப்படி நம்ம கொலீஜியம் ப்ராசஸ் உச்சநீதிமன்றத்துக்கு பார்த்தோமோ, அதுவே கொஞ்சம் மாறுபட்டு உயர் நீதிமன்றத்துக்கு இருக்கு. அந்த கொலீஜியம் ப்ராசஸை பார்ப்போம். ரிமூவலை பொறுத்த வரைக்கும் அதே ப்ரொவிஷன் தான். எப்படி உச்சநீதிமன்றத்தோட நீதிபதியை ரிமூவ் பண்ணலாமோ அதே மாதிரி தான் உயர் நீதிமன்றத்தோட நீதிபதியை ரிமூவ் பண்ண முடியும். அதை நம்ம திருப்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அதுக்கு டவுட் இருந்ததுன்னா அந்த வீடியோ போய் பாருங்க. இண்டிபெண்டன்ஸும் எப்படி உச்சநீதிமன்றத்துக்கு என்னென்னலாம் இண்டிபெண்டன்ஸ் இருக்கோ அதே தான் உயர் நீதிமன்றத்துக்கும் அப்ளிகபிள் வித் ஃபியூ சேஞ்சஸ். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஜூரிஸ்டிக்ஷன்ல ஒரு சின்ன சேஞ்சஸ், கொஞ்சம் 2-3 அடிஷனல் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். இது ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். காம்போசிஷன் ஒரு மாநிலத்துக்கும் ஒரு ஹைகோர்ட் இருக்கும். ஆனா பார்லிமெண்ட் மே பை லா எஸ்டாப்ளிஷ் அ காமன் ஹைகோர்ட். அதாவது மெட்ராஸ்க்கும் புதுச்சேரிக்கும் ஒரே ஹைகோர்ட் தான், மெட்ராஸ் ஹைகோர்ட் தான். பாம்பேக்கும் கோவாக்கும் ஒரே ஹைகோர்ட் தான், பாம்பே ஹைகோர்ட் தான். இந்த மாதிரி பாராளுமன்றம் சட்டம் மூலமாக ஒரு காமன் ஹைகோர்ட்ஸை நிறுவலாம். இன்னைக்கு தேதியில 25 ஹைகோர்ட்ஸ் இருக்கு. அண்ட் யாரு உச்ச நீதிமன்றத்தோட நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் டிசைட் பண்றது? பாராளுமன்றம். உயர் நீதிமன்றத்தோட நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் டிசைட் பண்றது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். பிரசிடென்ட் இன் கன்சல்டேஷன் வித் தி ஜுடிஷியரி ஃப்ரம் டைம் டு டைம் வில் டிசைட் தி நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ். அது மத்திய அரசாங்கம் எவ்வளவு ஜட்ஜஸ் அப்படின்றத அது நம்ம ஒரு உயர் நீதிமன்றத்துக்கும் அது மாறும் டிபெண்டிங் ஆன் த சைஸ். பட் அதை டிசைட் பண்றது மத்திய அரசாங்கம், ரைட்? குவாலிஃபிகேஷன் பாருங்க. சிட்டிசன் ஆஃப் இந்தியா, has at least for 10 years held a judicial office in the territory of India. அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாவோ, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டாவோ, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலண்டான போஸ்ட்டை 10 ஆண்டுகள் வகிச்சிருந்தாலோ, அல்லது ஃபார் அட்லீஸ்ட் 10 years பீன் அன் அட்வொகேட் ஆஃப் ஹைகோர்ட். கைஸ், இன்ஃபேக்ட் நான் உச்சநீதிமன்றத்தோட குவாலிஃபிகேஷன் தகுதி என்னன்னு பார்க்கும்போது நான் சொன்னேன், இந்த வார்த்தை உச்சநீதிமன்ற நீதிபதிக்கும் அதே தான், உயர் நீதிமன்ற நீதிபதிக்கும் அதே தான். 10 years or more as an advocate of a high court. ஒரு உயர் நீதிமன்றத்துல 10 ஆண்டுகளுக்கு மேல் வழக்கறிஞராக இருந்தால் அவங்க நியமிக்கப்படலாம். உச்ச நீதிமன்றத்துக்கும் சரி உயர் நீதிமன்றத்துக்கும் சரி நீதிபதியாக. ஆனா நடைமுறையில டைரக்டா உச்ச நீதிமன்றத்துக்கு யாரும் போக மாட்டாங்க, ரைட்டுங்களா? நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹைகோர்ட் ஜட்ஜு தான் எலிவேட் பண்ணுவாங்க 99%. அப்படி இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்திலேயே வழக்கறிஞர்களா இருப்பவர்களை டைரக்டா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பட் உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞர்களா இருப்பவர்களை எங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? உயர் நீதிமன்ற நீதிபதிகளா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனா வேர்டிங் பொறுத்த வரைக்கும் இரண்டும் ஒன்றுதான். அதை நீங்க மனதில் கொள்ள வேண்டும், மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 62. உச்ச நீதிமன்றத்துக்கு 65 வயசு மாதிரி உயர் நீதிமன்றத்துக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 62. இந்த கொலேஜியம் ப்ராசஸ் நீங்க இதை கம்பேரிசன்ல பாத்துக்கலாங்க. நீங்க இந்த கொலேஜியம் நான் கம்பேர் பண்ணி புக்லயும் எழுதியிருப்பேன், நீங்க வீடியோஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோலையும் பாருங்க. அதுல எப்படி சிஜேஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இனிஷியேட் பண்ணி அரசாங்கத்துக்கு அனுப்புவாரு. அரசாங்கம் திருப்பி அனுப்பிச்சாலும் மீண்டும் மறுபரிசீலனைக்கு அப்புறம் திருப்பி அதை ரீட்ரேட் பண்ணாங்கன்னா அவர்களை நியமித்தாக வேண்டும். இதுதான் உச்ச நீதிமன்றத்தோட கொலேஜியம் ப்ராசஸ். உயர் நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் கொலேஜியம் ப்ராசஸ் என்ன? யாரு இனிஷியேட் பண்ணுவா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹை கோர்ட் பிளஸ் 2 சீனியர் ஜட்ஜஸ் ஆஃப் த ஹை கோர்ட். இவங்க தான் இனிஷியேட் பண்ணுவாங்க. இனிஷியேட் பண்ணிட்டு அவங்க ஒரு காப்பியை மாநில அரசாங்கத்துக்கு அனுப்புவாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாதுங்க, இது ஸ்டேட் கவர்மெண்ட். கவர்னர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க, பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க, மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு காப்பி கொலேஜியம். ஃபைனலா கொலேஜியம் யாரு அப்பாயிண்ட் பண்ண போற? கொலேஜியம் சிஜேஐ பிளஸ் 2 சீனியர் ஜட்ஜஸ். இவங்க தான் ஃபைனல் கொலேஜியம் ஃபார் மேக்கிங் த ரெக்கமெண்டேஷன், ரைட்டுங்களா? எப்படி உச்ச நீதிமன்றத்துக்கு சிஜேஐ பிளஸ் 4 சீனியர் ஜட்ஜஸ், உயர் நீதிமன்றத்துக்கு சிஜேஐ பிளஸ் 2 சீனியர் ஜட்ஜஸ். இவங்க ஃபைனலா பரிந்துரை பண்ணுவாங்க
இந்த லிஸ்டெல்லாம் இவங்களுக்கு அனுப்புறதுக்கு எதுக்குன்னா, இவங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து மாநில அரசாங்கம் சொல்லலாம். அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் அது மொத்தமாக வந்து இந்த கொலேஜியம் கிட்ட கொடுக்கலாம். பட் ஃபைனலாக பரிந்துரை பண்ண போகிறது யாரு? இந்த கொலேஜியம் தான். அதை மீண்டும் ஒரு முறை மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்பலாம். பட் மீண்டும் மறுபரிசீலனை பஞ்சி ரீட்ரேட் பண்ணாங்கன்னா அவர்களை கண்டிப்பாக நியமித்தாக வேண்டும். இதுதான் கொலேஜியம் ப்ராசஸ். CJI and 2 senior most judges for high court appointments. ஆனால் ஒரு நீதிபதியை ஒரு ஹைகோர்ட்லேருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு மாற்ற வேண்டும், இடமாற்றம் செய்ய வேண்டும், டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அதற்கு கொலேஜியம் CJI plus 4 senior most judges. ஸோ CJI plus 4 senior most judgesன்றது சுப்ரீம் கோர்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு இதுதான் கொலேஜியம், ஹைகோர்ட் டிரான்ஸ்ஃபருக்கு இதுதான் கொலேஜியம், ஹைகோர்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு CJI plus 2 senior most judges தான் கொலேஜியம். ரைட்டுங்களா? அண்ட் ரிமூவல் நான் இதை பற்றி எழுதவே இல்லை, ஏன்னா ரிமூவல் ப்ரொசீஜர் சேம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே தான் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கான ரிமூவலுக்கும். நீங்கள் அதை போய் புக்கில் படிச்சுக்கலாம், இல்லைனா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். ஜூரிஸ்டிக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் 5 விதமான ஜூரிஸ்டிக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு: ஒரிஜினல், ரிட், அப்பீலேட், அட்வைசரி, ரிவ்யூ. ஆனால் அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட்டுக்கு இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். எப்படி ரிட் சுப்ரீம் கோர்ட்ல, ஆனால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடிய ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் உங்களுடைய அடிப்படை உரிமை அண்டர் ஆர்டிகல் 32. ஆனால் ஹைகோர்ட்டுக்கு நீங்கள் செல்வது வந்து உங்களுடைய அடிப்படை உரிமை கிடையாது, அது வந்து ஹைகோர்ட்டோட அதிகாரம். ஹைகோர்ட் இன் இட்ஸ் பவர் அண்டர் ஆர்டிகல் 226 கேன் அலோவ் ஃபார் ரிட்ஸ். ஆனால் அஃப்கோர்ஸ் ஹைகோர்ட் வந்து மறுக்க மாட்டாங்க. ஆனால் ஆர்டிகல் 32 இருப்பது அடிப்படை உரிமை, ஆர்டிகல் 226 இருப்பது அடிப்படை உரிமை கிடையாது, ஹைகோர்ட்டோட பவர் அது. ரைட்டுங்களா? பட் அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு, பட் ஆர்டிகல் 32ல அடிப்படை உரிமை மட்டும்தான் வந்து நீங்க வந்து போயிட்டு என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஆனால் ஆர்டிகல் 226ல ஹைகோர்ட்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் லீகல் ரைட்ஸ். நம்ம அடுத்த வீடியோல அடிப்படை உரிமைகளை ஆரம்பிக்கும் போது அடிப்படை உரிமைனா என்ன, அரசியல் அமைப்பு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ்னா என்ன, லீகல் ரைட்ஸ் சட்ட ரீதியான உரிமைகள்னா என்ன, இதற்கெல்லாம் என்ன வித்தியாசம்ன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணலாம், கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் ரைட்ஸையும் என்ஃபோர்ஸ் பண்ணலாம் ஹைகோர்ட்டில். அதுதான் வந்து ஸோ தட் இஸ் வை த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் வைடர் இன் ஸ்கோப் ஃபார் ஹைகோர்ட். ஆனால் ஒரு வித்தியாசம் என்ன, உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் இந்தியாவில் எங்கே நடந்தாலும் மீறல், அடிப்படை உரிமையோட மீறல் எங்க நடந்தாலும் நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு செல்லலாம். ஆனா ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் எது வந்து அந்த அடிப்படை உரிமையை மீறும் செயலாக இருக்கிறதோ அது வந்து அந்த மாநிலத்துக்குள்ள நடக்கணும், இல்லைங்களா? அதோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள, அதோட அதிகாரத்திற்குள்ள இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள நடக்கணும். சென்னையில ஒன்று நடந்ததுன்னா நீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தான் போக முடியும், இல்லைன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போக முடியும், கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு போக முடியாது. அதே மாதிரி பெங்களூர்ல ஒன்று நடந்ததுன்னா கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு தான் போக முடியும். ரைட்? அந்த ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட்ஸ், டெரிட்டோரியல் லிமிட்ஸ் இருக்கும். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஹைகோர்ட் வெரி சிமிலர். ரைட்? எப்படி வந்து கொலேஜியம் அப்பாயின்ட் பண்றாங்க, இங்கேயும் கொலேஜியம் எப்படின்னு நம்ம பார்த்தோம். ரிமூவல் 2C4R ஞாபகம் இருக்குங்களா? நான் நிமோனிக் சொன்னேன். கொலேஜியம் அப்பாயின்மெண்ட், இதுலயும் கொலேஜியம் அப்பாயின்மெண்ட். கொலேஜியம்ல ப்ராசஸ் கொஞ்சம் மாறி இருந்தாலும் இதுவும் கொலேஜியம் அப்பாயின்மெண்ட் தான். அங்க சார்ஜ் ஆன் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இங்க சாலரிஸ் ஆஃப் ஜட்ஜஸ் அண்ட் ஹைகோர்ட் இஸ் சார்ஜ் ஆன் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட். ரிமூவல் பார்லிமெண்டால தான் முடியும். ஃபர்ஸ்ட் ஆர் அவங்களுடைய ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸை மாற்ற முடியாது அவங்களோட அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம். செகண்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன், பார்லிமெண்ட்லயும் அவங்கள பத்தி விவாதிக்க கூடாது, அவங்கள நீக்குவதற்கான அது ஐ மீன் ஒரு தீர்மானமாக இருந்தாலே ஒழிய பார்லிமெண்ட்ல அவங்கள பத்தி விவாதிக்க கூடாது. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல அவங்க பத்தி விவாதிக்கவே கூடாது, ஜட்ஜஸை பத்தி. அது தேர்ட் ஆர். அண்ட் ஃபோர்த் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் பிராக்டிஸ். உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கேயுமே வாதாடக்கூடாது வழக்கறிஞர்களா. ரைட்டுங்களா? உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த உயர்நீதிமன்றத்துல வேலை செஞ்சாங்களோ அந்த உயர்நீதிமன்றத்திலேயோ மற்ற உயர்நீதிமன்றங்கள்லயோ மற்ற நீதிமன்றங்கள்லயோ அவங்க வாதாடக்கூடாது. அவங்க எங்க போய் வாதாடலாம், தேவைப்பட்டா மற்ற உயர்நீதிமன்றங்கள்ல வாதாடலாம், இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்துல வாதாடலாம். மற்றபடி அவங்க வேலை செஞ்ச உயர் நீதிமன்றத்திலேயோ மற்றபடி எந்த நீதிமன்றங்கள்லயோ அவங்க ஆஜராக கூடாது. ஏன்னா அவங்களோட ஜூனியர்ஸா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம இந்த 2C4R பார்த்தாங்களா,
அதுவே தான் இங்கேயும் கொஞ்சம் மாறுதல்களோட, அங்க கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இங்க கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட். அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் அங்க பொறுத்த வரைக்கும் எந்த நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் எங்கேயுமே ஆஜராகக்கூடாது வழக்கறிஞரா. உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி இல்லைன்னா விலகிய ஒரு நீதிபதி. உயர் நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் அவர் வேலை செய்த உயர் நீதிமன்றத்திலையும் மற்ற லோவர் கோர்ட்ஸ், மற்ற நீதிமன்றங்கள் அங்க எங்கேயுமே ஆஜராகக்கூடாது. அவர் எங்க ஆஜராகலாம் தேவைன்னா மற்ற உயர் நீதிமன்றங்கள், அவர் வேலை செய்யாத உயர் நீதிமன்றங்கள்ல ஆஜராகலாம், இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஆஜராகலாம். இதுதான் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி ஹைகோர்ட். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது ஒரு 10-15 நிமிஷத்துலேயே ஏன் முடிக்க முடிஞ்சது அப்படின்னா ஆல்மோஸ்ட் சிமிலர். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கு, அதை மாத்திரம் நம்ம என்னன்ட்டு டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி என்னோட புத்தகத்திலையும் இதே மாதிரி தான் நான் எழுதியிருப்பேன், பாலிட்டி சிம்பிளிஃபைடில். முதல்ல யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், குடியுரிமை அது என்னன்ட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல நிர்வாகத்துறைனா என்ன, சட்டமன்றத்துறைனா என்ன, சட்டத்துறைனா என்ன, நீதித்துறைனா என்ன, இதை நம்ம டீட்டெயில்டா புரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளோ வீடியோஸ்ல. இப்போ அடுத்த சில வீடியோஸ்ல நம்ம அடிப்படை உரிமைகள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இதை பத்திலாம் விரிவாக பார்ப்போம். நன்றி.